பசங்களா, என்ன காலையிலே எல்லாம் அசெம்பிள் ஆயிட்டீங்களா? எஸ் மிஸ், எஸ் மிஸ். சரி பசங்களா, இன்னைக்கு ஒரு அழகான கிராஃப்ட் செய்து காட்டுறேன். அது வரைக்கும் குவைட்டாக உட்காந்துருக்கணும். எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. அது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அந்த கிராஃப்டை பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் கிளாஸ் லெசன்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா? எஸ் மிஸ். மிஸ், எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் மிஸ். என்ன அபி இது, காலையிலே உனக்கு ரெஸ்ட் ரூம் வந்துடுச்சா? என்ன இப்படி பண்ணுற? மிஸ் ப்ளீஸ் மிஸ், அர்ஜென்ட்டாக போகணும் மிஸ். சரி சரி போ. ஐயோ, என்ன இது, காலையில் மழை பெய்யும் போதே நினச்சேன் காலையிலே ரெஸ்ட் ரூம் வரப்போகுதுன்னு. வீட்டில் போயிட்டு வந்தோமே, அப்பயே ரெஸ்ட் ரூம் வருது. என்ன இது? மிஸ், ஐ ஹாவ் டு கோ டு ரெஸ்ட் ரூம் மிஸ். என்ன ஜியா இது, இப்போ தான் அபி போனா, அதுக்குள்ளே உனக்கு என்ன? மிஸ் ப்ளீஸ் மிஸ். என்ன எல்லா பசங்களும் காலையிலே ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்கீங்க? சரி சரி, அபி வந்த பிறகு போ. எஸ் மிஸ். என்ன பசங்க காலையிலே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ரெஸ்ட் ரூம்னு. அபி சீக்கிரம் வெளில வாடி. எனக்கு அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் போகணும்டி, சீக்கிரம் வெளியில வா. ஐயோ, அவசரம் புரியாம உள்ளே இருக்காளே. ஏய், நான் வந்தா தான் நீ வருவியா? ஏன் செய்ய அப்படி பண்ணுற காலையிலேயே? ரெஸ்ட் ரூம் கூட நிம்மதியாக போக விடுறாளா பார். ஏய் சீக்கிரம் வாடி அபி, ப்ளீஸ் டி, எனக்கு அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் வருது, சீக்கிரம் வெளியில வா. ஐயோ, ஏய் ஏன்டி இப்படி பண்ணுற? ரெஸ்ட் ரூம் கூட போக விட மாட்டியாடி? நான் வந்தா தான் வருவியா? காலிலேருந்து மழைல, அதனால குளிர், எனக்கும் ரெஸ்ட் ரூம் வந்துடுச்சுடி, சாரிடி. சரி சரி, ஓகே, போயிட்டு வா. சரி சரி, நான் போயிட்டு வரேன், நீ போ. ஓகே ஓகே, இங்கே வெயிட் பண்ணிடல, நானும் வந்துடுறேன். சரி சரி. ஏய் என்னடி அபி, சரியாகவே ஃப்ளெஷ் பண்ண வந்திருக்க? அச்சோ, ஏன்டி இப்படி பண்ணுற? இது உன்னை மிஸ்கிட்டே சொல்லி விட்றேன். இருடி, நீ தானடி அர்ஜென்ட்டாக கூப்பிட்டேன், அதனால பண்ணாமல் வந்துட்டேன். நீ அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன்னை மிஸ்கிட்டே சொல்லி விட்றேன். வேணாடி சியா, இங்கே இருடி, நான் பண்ணிடுறேன். ஃப்ளெஷ் தானே பண்ணோம், நான் பண்ணுறேன். அதெல்லாம் முடியாது, உன்னை மிஸ்கிட்ட சொன்னா தான் நீ இதுக்கப்புறம் இது மாதிரி பண்ண மாட்டேன். மிஸ், அங்கே பாருங்க மிஸ், அபி சரியாக ஃப்ளெஷ் பண்ணல. என்னது, ஃப்ளெஷ் பண்ணலையா அபி? நான் உங்களுக்கு டாய்லெட் டிசிப்ளின்லாம் சொல்லி கொடுத்துருக்கல, ஏன் இப்படி பண்ணுறீங்க? மிஸ், அப்படிலாம் ஒன்றும் இல்லை மிஸ், இவ அர்ஜென்ட்டாக வெளியில் கத்திட்டே இருந்தா, அதனால மறந்து பண்ணாமல் வந்துட்டேன் மிஸ். சரி சரி, போ அபி. சரி, க்ளீனாக ரெஸ்ட் ரூமை ஃப்ளெஷ் பண்ணி கொடு, அப்போ தானே ஜியா ரெஸ்ட் ரூம் போக முடியும். ஓகே மிஸ், நான் க்ளீனாக பண்ணி கொடுத்துறேன் மிஸ். சாரி மிஸ், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் மிஸ். சரி சரி, போங்க பசங்களா, போய் பிளேஸில் உட்காருங்க. பசங்களா, ஒரு வழியாக உங்கள் ரெஸ்ட் ரூம் பிரச்சனைலாம் முடிஞ்சதா? எஸ் மிஸ், எஸ் மிஸ். சரி பசங்களா, எல்லாம் ரவுண்டாக அசம்பிள் ஆகி உட்காருங்க. நான் உங்களுக்கு ஒரு கிராஃப்ட் பண்ணி காட்டிடுறேன். மிஸ், கிராஃப்ட் பண்ணுறாங்க, ஜாலி ஜாலி. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் புதுசாக வந்திருக்க க்ளே பாக்ஸ். இது மார்க்கெட்டில் நிறையவே கிடைக்குது. இங்கே பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இருக்கிறது கலர் கலராக க்ளேஸ் தான் பசங்களா. மேலே இருக்கிற இம்ப்ரெஷன் வச்சு நம்ம இதுக்கு இந்த மாதிரி ஷேப்பும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்னு என்ன வேணால் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா, இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. மிஸ், எல்லா கலர்ஸும் சூப்பராக இருக்கு மிஸ். ஆமாம் பசங்களா, இங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நம்ம பிங்க்கில் பண்ணலாமா? எஸ் மிஸ். நான் உங்களுக்கு இந்த இம்ப்ரெஷன் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச க்ளேவை எடுத்து நம்ம அதை ஃப்ளாட்டாக பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஷேப் வைக்கும் போது ஈஸியாக வரும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இம்ப்ரெஷனை வச்சு இதில் ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் பசங்களா. இதை நீங்கள் வீட்டில் கூட விளையாடலாம். இங்கே பார்த்தீங்களா, அழகாக நம்மளுக்கு இந்த டெடி பியர் ஷேப்பில் ஒரு கார்ட்டூன் பிக்சர் வந்துடுச்சு. மிஸ், இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது மிஸ். ஆமாம், நம்மக்கிட்ட டைனோசர் கூட இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இந்த டைனோசரை எடுத்து நம்ம இந்த கலர்ஸில் கூட ஷேப் பண்ணிக்கலாம். நான் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிங்க்கையும் இந்த ப்ளூவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி டபுள் கலரில் பண்ணி காட்டுறேன். அப்போ இன்னவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, 2 கலரை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் டைனோசரை ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான், ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், நம்மளுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும். இப்போது இந்த டைனோசரை நம்ம இந்த க்ளேலேருந்து எக்ஸஸ்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அழகாக டைனோசர் ஷேப் வந்துடுச்சு. மிஸ், இது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது மிஸ். ஆமாம் பசங்களா, எக்ஸ்ட்ரா இருக்க கலர்ஸ்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள். நான் பக்கத்து கிளாஸில் ஒரு மிஸ்ஸுக்கிட்ட பேசணும், நான் பேசிட்டு வரேன். அது வரைக்கும் எல்லாம் குவைட்டாக இதை வச்சு விளையாடிட்டு இருங்க, ஓகேவா? ஓகே மிஸ். இங்கே புதுசாக பக்கத்தில் பிளான்ஸ் வச்சு பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே விதவிதமான பிளான்ஸ்லாம் இருக்கான். நான் உங்களுக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் காட்ட போகிறேன். எல்லோரும் பேக்லாம் மாட்டிக்கிட்டு ரெடியாக இருங்க. வாட்டர் பாட்டிலாம் எடுத்துக்கோங்க பசங்களா, ஓகேவா? எஸ் மிஸ், எஸ் மிஸ். இங்கே பார்த்தீங்களா பசங்களா, இந்த பிளான்ஸ்லாம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது.
எல்லாம் கலர்ஃபுல்லாக நீட்டாக வச்சுருக்காங்க. எல்லாமே கண்ணாடி பவுலில் இருக்கிறதுனால கண்ணுக்கு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. எஸ் மிஸ். மிஸ் இங்கே நிறைய கலர்ஸில் பிளான்ஸ் இருக்கு மிஸ். ஆமாம் பசங்களா, அதனால தான் நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஸில் ஃப்ளார்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே இன்டோர் பிளான்ஸ் பசங்களா, நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்குறது. அதனால தான் இதனால அவ்வளோவா சன்லைட்டை ஏற்றுக்க முடியாது. அதனால தான் இந்த ரூம் ஃபுல்லாக ஏசி போட்டு இந்த பிளான்ஸை வச்சுருக்காங்க. மிஸ் ஆமாம் மிஸ், இங்கே ரொம்ப குளிராக இருக்கு மிஸ், சில்லுன்னு. ஆமாம் பசங்களா, பிளான்ஸ் இருக்கிற இடம் சில்லுன்னு இருக்கும். இன்னும் ஏசி போட்டால் எப்படி இருக்கும்? சில்லுன்னு தானே இருக்கும். அதனால தான் உங்களுக்குலாம் ரொம்ப குளிருது. இங்கே பார்த்தீங்களா ரேட்டில் ஸ்னேக் பிளான்ட்டா இது பேர். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்களா பிங்க் கலரில் லீவ்ஸ் வந்திருக்கு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா பசங்களா. இங்கே எவ்வளோ அழகான பிளான்ஸ்லாம் இருக்குன்னு. எஸ் மிஸ். மிஸ் இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் பயமாகவும் இருக்கு மிஸ். ஆமாம் பசங்களா, அந்த பிளான்ஸ் கிட்டலாம் போகாதீங்க. இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி பிளான்ஸ் கிட்ட மட்டும் கிட்ட நின்று பாருங்க. எஸ் மிஸ். மிஸ் எவ்வளோ அழகான ஃப்ளார்ஸ் பாருங்க மிஸ். ஆமாம் பசங்களா, எல்லாம் கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஆரஞ்சு வித் பிங்க்கில். எஸ் மிஸ், க்யூட்டாக இருக்கு மிஸ். பார்த்தீங்களா ஹேங்கிங்லேயே அழகழகாக கலர்ஃபுல்லான ஃப்ளார்ஸ்லாம் வச்சு ரொம்ப இந்த கண்ணாடி ரூமில் அழகாக இருக்குது. பார்த்தீங்களா எல்லாரும் வெக்கேஷனுக்கு இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக போகணும். அதுவும் குட்டி பசங்களாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ் இது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்களா இதுதான் முள்ளு செடி. பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது பார்த்தீங்களா. இது கிட்டலாம் பசங்க போகவே கூடாது. ஓகேவா? எஸ் மிஸ். எஸ் மிஸ். இன்னும் மேலே போக போக பிளான்ஸ் தான் பசங்களா. இங்கே பார்த்தீங்களா விதவிதமான பிளான்ஸ் எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம்ல மிஸ். எஸ் மிஸ். இதெல்லாம் டெசர்ட்ஸ் ஆன பிளேஸில் தானே மிஸ் இருக்கும். இங்கே எப்படி மிஸ் இருக்குது? நம்மளாம் பார்க்கணும் தான் பசங்களா இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ விதவிதமான பிளான்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா இது ஃபுல்லாக டெசர்ட்ஸ் மாதிரியான இடங்கள்ல இருக்க வேண்டிய பிளான்ஸ். பார்த்தீங்களா பார்த்தீங்களா இதை தான் மந்திரவாள் கல்லின்னு சொல்லுவாங்க. அதாவது மங்கி டெயில் கேக்டஸ். பார்க்கவே மங்கி வால் மாதிரியே இருக்குல்ல மிஸ். இது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கு மிஸ். ஆமாம் பசங்களா, இதெல்லாம் பார்க்குறீங்களா? அங்கே பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு பிளான்ஸ்லாம் காட்டியிருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய நல்ல வீடியோஸ் எங்கள் சேனலில் இருக்குது, போய் அதெல்லாம் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.